உன்னை எதுக்காக அடிச்ச? எஸ், கிளப்ல 1 லட்சம் ரூபாய் விட்டுட்டேன். நான் போகும்போது நீ தானே எதிரில நின்னுட்டு இருந்த. இப்ப வரப்போது நீ தான் நின்னுட்டு இருக்க. சகுனம் சரியில்லை, அதனாலதான் அடிச்சேன். 1 லட்சம் ரூபாய் விட்டதுக்காக இல்ல. எடியா யோ எடு. எடுக்க போறா. ஆத்தாடி, வீதியெல்லாம் நோட்டா எரிஞ்சு கிடக்குது. ஏங்க, இது நல்ல நோட்டுங்களா கள்ள நோட்டுங்களா? நல்ல நோட்டு தாயா. நல்ல நோட்டா? அப்படியே கண்டுக்கிறாம இருக்கானுங்க. ஒருவேளை பட்டணத்துல கண்ணு போட்டையா? அப்படியெல்லாம் இருக்காது. தண்ணி கஷ்டத்துல பணத்தை பெருசா நினைக்கிற போல இருக்கு. பிள்ளையாரப்பா, வீதியில பணத்தை போட்டு எனக்கு சோதனை ஏற்படுத்துறான்னு பாக்குறேன். இந்த கல்லை உழைச்சு சம்பாதிப்பானே தவிர ஊராஞ்சொத்துக்கு ஆசைப்படுறவன் இல்ல. இத உரியவங்கிட்டே கொண்டு போய் சேர்த்து. நல்லா பாத்துக்க, ஒண்ணு இல்ல. அனாமத்தா கிடந்தது ஆண்டவனுக்கு தான் சொந்தம். அதுக்கு நம்ம ஆசைப்படலாங்களா? என் பேர் தாங்க கல்ல. அது பொழப்பு இல்லங்க. தெற்கிருந்து வந்த பயலுக களவாணி பயலுகன்னு ஒருவே சொல்லிடக்கூடாது பாருங்க. நம்ம ஊருக்கு ஒரு கௌரவம், நம்ம பேருக்கு ஒரு மரியாதை, அது போதுங்க. ஏறாதா, அன்னைக்கு ஏழைங்க பணத்தை பொறுக்குனாங்க, நாம உள்ள வச்சோமே. இன்னைக்கு ஒரு குடிமை வச்சுவா நம்ம எல்லாரையும் குப்புற தள்ளிட்டானே. ஆமா, இந்த ஆளை என்ன பண்ண போற? சொல்ல மாட்டேன், செய்வேன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவர் என்ன சாதாரண ஆளா? 30,000 ரூபாய் கொண்டு போய் புளியார் உண்டியல போட்டுவாரு. பார்த்தா அப்படி தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிப்ஸ் கொடுத்து எப்படி அசத்த போறாருன்னு பாருங்க. நீங்க சாப்பிடுங்க, போடுங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு சாப்பிடுறேன். உப்பும் இல்ல உரப்பும் இல்ல. இவ்வளவு வச்சீங்களே, அது இல்லைங்களா? எது? கருவாடு. கருவாடு. கருவாடா? எனக்கு ரொம்ப இஷ்டங்க. கருவாடு தானே? சரி, நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் அனுப்பி வைக்கிறோம். போங்க போங்க. நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. நல்லா நல்ல பெருசா அனுப்பிவிடுங்க. பெரிய கருவாடு தானே, தாராளமா அனுப்பி வைக்கிறேன். என்னங்க இது, புஸ்தகம் கொடுக்கறீங்க? சத்துரவா போட்டீங்க? சாப்பிட்டதும் படிக்கிறதுக்கு இல்லங்க, நாங்க ரெஸ்டாரண்ட் மூடணும். இன்னும் என் கருவாடு வரலையே. கருவாடா? கொண்டு வரேன்னாங்களே. அவங்க வரமாட்டாங்க. வரமாட்டாங்களா? 1600 ரூபாய் பில்லா இருக்கு, முதல்ல அதை கொடுங்க. 1600 ரூபாயா? ஏங்க, எங்க ஊரு முனியாண்டி விலாசத்துல முழு சாப்பாடு 7 ரூபாய் தான். அதே அநியாயம்னு வேணான்னு வந்துட்டேன். என்னங்க, நீங்க கோயில் உண்டியிலே 30,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. பைத்தியம், அது யாரு வீட்டு பணமோ ரோட்ல கிடந்துச்சு, உண்டியில கொண்டு போய் போட்டேன். நம்ம கிட்ட பைசா கிடையாது. ஆத்தா கொடுத்த அருவா மட்டும்தான் இருக்கு. யோ, நீ முழுங்கும் போதே நினைச்ச மோசடி பேர் வழின்னு. சந்திரன் கட்டது பொம்பளையாலே, இந்திரன் கட்டது பொம்பளையாலே.
முடிக்கு வைக்கணும் பூவு பொட்டு வச்சு மை எழுது எதுக்கு மீசையும் வளர்ந்தது வீணா இழுத்து தாரடி நெஜந்தானா பட்டி காட்டு சிட்டுக்குருவி பட்டணம் தேடி வந்தாச்சு பச்சை கிளிதான் போடும் வலையில் சிட்டுக்குருவி வீழ்ந்தாச்சு ஒரு பக்கம் ஆண் பிள்ளை மறுபக்கம் பொம்பிள்ளை ஒரு பக்கம் ஆண் பிள்ளை மறுபக்கம் பொம்பிள்ளை பொப்பளையாலே 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 முடியாததில்லை அவ கண்ணில பட்டா படியாததில்லை நான் பொறத்துல பொம்பளை குணத்துல ஆம்பளை கேட்டுக்க புள்ள பொப்பளையாலே பொப்பளையாலே குளிக்க இருக்குது மணக்கிற கூவம் கொழுத்த உடம்புக்கு இது போதும் விரிச்ச வலையில விழுந்தது கால உனக்கு தாரேன் நான் மேல அள்ளிக்கேத்த அர்ஜுனன் போல எண்ணி பார்க்கும் ராசாவே அடங்கி போய் ஒடுங்கி போய் தூக்க போறே கூஜாவே நான் தானே மங்கம்மா ஊர்கோலம் இங்கம்மா நான் தானே மங்கம்மா என் ஊர்கோலம் இங்கம்மா பொப்பளையாலே 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 முடியாததில்லை அவ கண்ணில பட்டா படியாததில்லை நான் பொறத்துல பொம்பளை குணத்துல ஆம்பளை கேட்டுக்க புள்ள பொப்பளையாலே பொப்பளையாலே ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஒரு குடுமி வச்ச நாட்டுப்புறத்தா போற வர பொம்பளைங்களை பெரிய அருவாள் காட்டி மிரட்டா. பெரிய அருவாள். ஆமா ராஜாஜி பாக்கல கம் குயிக். ஏங்க குலதெய்வத்தை கும்பிட்டதுக்காக கொலை முறிச்சு உள்ளது இல்லீங்கண்ணே, ரொம்ப அநியாயமா இருக்குங்க சார். அந்த அருவாளை கொஞ்சம் தரீங்களா? தம்பி சுத்த மோசமான ஊரா இருக்கும் போல இருக்கு. ஏங்க இந்த அநியாயத்தை கேட்க ஆளே இல்லைங்களா? அஞ்சற்க எந்த குலதெய்வத்தை கும்பிட போய் நீ உள்ளே வந்தாயோ அதே குலதெய்வம் உன்னை வெளியே அனுப்பும். குறை தீர்ப்பானந்த கோவிந்தன். நல்லதுங்க. ஆமா நீங்க என்ன கிளி ஜோசியரா? கிளிய கொன்னுட்டீங்களா? பழம்பெரும் சினிமா கதாசிரியன் ஐயா. அப்போ நம்ம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்க எந்த சினிமாவுக்கெல்லாம் எழுதிருக்கீங்க? குண்டலகேசி, குபேர குஜேலா, மண்டோதரியின் மகாத்மியம், ஸ்ரீராம பக்த ஹனுமான் போன்ற திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியது அடியேன் தான். எல்லா டென்ஷனும் எனக்கு தான். இங்க பாருங்க சார், காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், கடைசியில ஷூட்டிங் நடக்கல, எனக்கு தான் கெட்ட பேரு. ஆமா இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா சார்? ஆமா சார். அப்ப போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு? இமிடியேட்டா ஒருத்தனை ஜாமீன் எடுக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஜாமீன் எடுக்கணும். டென்ஷன் ஆயிட்டேன். அந்த ஆளு புது கதாசிரியரா இருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஆளு பழங்கால தாளா. இங்க எல்லாரும் தொப்பி போட்டிருக்கீங்களா? யார் இங்க எஸ்ஐ? ஏன் சார் தட்டி டென்ஷன் உண்டு பண்றீங்க? நீங்க எஸ்ஐ எனக்கு தெரியாதா? எனக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாதா? ரைட்டர் எங்க சார்? அவர் தான் ரைட்டர். டென்ஷன். தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் போன் பண்றேன், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். டென்ஷன். யோ அர்த்தராத்திரில உனக்கு தயிர் வடை கொடுக்கலங்கிறதுக்காக ஷூட்டிங் விட்டா ஓடி வந்துட்டியா? என்னைய ஒரு மாதிரி பாக்குற? பகல்லையே ஏத்துட்டியா? யோ
நீ காக்கி சட்டியை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. ப்ரொடக்ஷன் மேனேஜரியா, நீ எங்க போனாலும் புடிச்சிடுவேன். நீ இப்ப சட்டையை காட்டு வரல, ரைட்டர்ஸ் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யோ, நீ பேசுறது உண்மை புரியலையா? எதுக்கு எஸ்ஐட்ட ஒரு வார்த்தை கேளு. யோ, அட்வான்ஸ் வாங்குறது நீ இன்னும் எஸ்ஐ கிட்ட. தினமும் 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்றேன், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன். சார், ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் சார், எல்லாரும் வெயிட்டிங். சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். அவர் அனுப்பிட்டா கேஸ் எல்லாம் யாரையும் எழுதுறது? அந்த டைலாக் யார் சார் எழுதுறது? ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் இதெல்லாம் எழுதுவான். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க சார். ஆமா, நீங்க யார தேடி வந்திருக்கீங்க? சாந்தா சக்குபாய் ரைட்டர் சார், பழைய காலத்து சில்வர் ஜூப்ளி, அவரை தேடிட்டு வந்தேன். ஜாமீன் எடுக்கணும் அவரை. சரி சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இதான வேணான்றது. ஸ்டாம்ப் அட கொடுங்க சார். காலங்காத்தால 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன் சார், எல்லாரையும் அசம்பிள் பண்றேன் சார், எல்லாருக்கும் கேன்சல் சொல்றேன் சார். அப்படி இருந்து எனக்கு கெட்ட பேரு.